ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடேபிள் ஜாம். ஈஸியாக, குயிக்காக, டேஸ்ட்டாக 3 வெஜிடேபிள்ஸ் வச்சு நம்ம இந்த ஜாம் ரெடி பண்ணிடலாம். இந்த ஜாம் எப்படி பண்ணுறது, இதுக்கு நம்ம என்னென்ன வெஜிடேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஜாம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். 2 தக்காளி, 1 பீட்ரூட், 2 கேரட், 1/4 டேபிள் ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட், 1½ கப் சுகர். இப்போ நம்ம ஜாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1 பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஆஃப் கப் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். அப்புறம் காயில் உள்ள தண்ணி நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். நம்ம ஜாமில் சேர்த்தோம் அப்படின்னா அது நமக்கு சுருண்டு வர லேட் ஆகும். அதனால் நீங்கள் அளவோடு சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தக்காளியை அரைச்சி எடுத்துப்போம். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியில் உள்ள ஸ்கின்னு, சீட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபில்ட்ரு ஆகி நமக்கு ஜூஸ் மட்டும் வந்தால் போதும். அதனால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் மட்டும் கிடச்சிரும். நமக்கு ஜூஸ் மட்டும் போதும். இப்போ நம்மளோட தக்காளி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. காயும் நமக்கு வெந்துட்டுருக்கு. ஒருவேளை உங்களுக்கு காயில் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா தண்ணி வத்துற அளவுக்கு நீங்கள் காயை வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள், நமக்கு நல்லா தண்ணி நல்லா சுருண்டு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வற்றி காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துப்போம். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன், மிக்சி ஜாரில். இந்த காய்களை நம்ம அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம தக்காளி ஜூஸில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. காய் அப்படியே காயாக இருக்கக்கூடாது. அதனால் நல்லா இந்த பீட்ரூட் கேரட்டை பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை அந்த தக்காளி ஜூஸில் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி ஜூஸ் அந்த சீட்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதில் எந்த தண்ணியுமே சேர்க்கலை. இந்த தக்காளியோட ஜூஸ் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அது மட்டும் நமக்கு ஜாமில் வற்றி வர மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் மாறும். நெக்ஸ்ட்டு நமக்கு அது ரொம்ப ரெடியாகி வரதுக்கு லேட் ஆகிடும். நல்லா நம்ம இந்த வெஜிடேபிள்ஸ் அரைச்சதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 3 நல்லா மிக்ஸ் ஆகி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் எந்த ஃபுட் கலரும் நம்ம சேர்க்கலை, நம்ம சேர்க்க வேண்டாம். நம்மளுக்கு அந்த பீட்ரூட் கலரே ஜாம் கலருக்கு வந்துடும். இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப தெறிக்கும். நெக்ஸ்ட்டு அது அடிப்பிடிக்கவும் சான்சஸ் இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நம்ம ஜாம் நல்லா ஒரு நிமிஷம் நம்ம கிளறினதுக்கு அப்புறமா நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1½ கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு உங்களுக்கு வீட்டில் நம்ம வெஜிடேபிள்ஸ் வச்சு செய்கிறோம், ரொம்ப சுகர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா 1 கப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிதமான ஒரு ஸ்வீட்டில் இருக்கும். நான் 1½ கப் போட்டிருக்கேன். இது கரெக்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டில் இருக்கும். இப்போ நல்லா சுகர் போட்டு அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் போட்டதுக்கப்புறமா நம்ம சிட்ரிக் ஆசிட் போட்டுப்போம். 1/4 டேபிள் ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் இதில் நான் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட சிட்ரிக் ஆசிட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. சிட்ரிக் ஆசிடாக இருந்தாலும் லெமன் ஜூஸாக இருந்தாலுமே நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு புளிப்பு சுவை அதிகமாகிடும். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது நமக்கு கெட்டு போகாது. நெக்ஸ்ட் அந்த ஜாமில் ஒரு ஸ்வீட், கொஞ்சம் புளிப்பு நமக்கு கடையில் வாங்குறதுல இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் இதுலேயும் கிடைக்கும். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் லோ ஃப்ளேமில் வச்சு நான் கிளறி விட்டுட்டே இருந்தேன். நமக்கு ஜாம் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வரணும். நீங்கள் இப்படி கரண்டியில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி விழணும்.
இதுதான் வந்து கரெக்டான ஒரு பக்குவம். இப்போ நம்ம இதை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா தேவையான அப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், கெடாது. நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக நம்ம இந்த ஜாம் செஞ்சிடலாம். நம்ம வீட்லேயே வெஜிடேபிள்ஸ் வச்சு நம்ம செஞ்சிடலாம். வெஜிடேபிள்ஸும் நமக்கு கம்மியாக வச்சு செஞ்சுக்கலாம். பிரெட், சப்பாத்தி, பூரி இது கூடலாம் நம்ம இதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.